ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். உங்கள் திறன்கள் வெளிவர வேண்டுமானால் உங்களுடைய சூழ்நிலைகள் சரியானதாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் என்றால் என்விரான்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கிற சூழல்கள். ஒரு கடலில் வாழக்கூடிய மீனை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ விட்டா அது சீக்கிரமாக செத்து போயிடும். ஏன்னா அது வாழக்கூடிய சூழல் அங்கே இல்லை. சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா, காய்கறிகள் பெருசாக வளரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில இடங்களில் விளையிற காய்கறிகள் ரொம்ப சுருங்கி போனதா சின்னதாக இருக்கும். ஏன்னா அது வளர்வதற்கான சூழல் அங்கே இல்லை. அதுபோல தான் நம்முடைய எபிலிட்டிஸ், நம்முடைய திறன்களை வெளியே கொண்டு வருவதற்கான சூழல்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்கள் அதில் தான் ரொம்ப சிறப்பானவங்க. பாருங்கள், இப்படி சொல்லுவாங்க, இந்த பச்சோந்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பச்சோந்திகள், இது மாதிரி சில மிருகங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்கும். ஒரு பச்சை கலர் கொடியில் அது போகுதுன்னா தன்னுடைய வண்ணத்தையும் தன்னுடைய கலரை அது பச்சை கலரில் மாற்றிக்கும். ஆனால் மனிதர்கள் மாத்திரம்தான் தங்களுடைய சூழ்நிலையை தங்களுக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள முடியும். அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாற வேண்டியதில்லை. அவங்க அது பச்சை கலராக இருக்கிறதுனால இவங்க பச்சை கலராக மாற வேண்டியதில்லை. இவங்க வேணும் அதுக்கு சவுப் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த எபிலிட்டி, அந்த திறன் மனிதர்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கேற்றது போல அமைத்துக் கொள்வது நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, ஒருவேளை இந்த வெளி சூழ்நிலைகள் என்று சொல்லப்படுகிற என்ன துன்பம் எப்போ வரும்னு தெரியாத, அதில் வேணா அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதர்களோடு நீங்கள் பழகுகிறது, ஞானியோட பழகுகிறவன் ஞானம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களுடைய நண்பர்கள் வட்டம், நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் சூழ்நிலை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நீங்களும் வளர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பான்மை என்பது பரவக்கூடிய ஒரு வியாதி போல, இஸ் கண்டேஜியஸ். புயல்ல கப்பல் மாட்டிக்கொண்ட போது எல்லாரும் பயந்துருந்தாங்க. பவுல் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் யாரும் கேட்கல. ஆனால் பவுல் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு புசிக்க துவங்கினான், எல்லோரும் திடமனது அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய அந்த சாதகமான சிந்தனை, ஒரு மனிதனுடைய அந்த சாதகமான செயல், ஒரு மனிதனுடைய அந்த நம்பிக்கை எல்லாரையும் பற்றி பிடித்துக் கொள்கிறது. அது நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அவநம்பிக்கையா இருந்தாலும் சரி, யார் தொடர்ந்து அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அது ஒரு குழுவையே பாதிக்கும். நீங்க அப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட இருந்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய திறன்களை நீங்க வெளிப்படுத்த முடியாது. அப்ப எப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பழகக்கூடாது என்றால், எந்த காரியத்திலேயும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் குறை கண்டுபிடிப்பவர்கள் இருக்கிறாங்க. ஏன் முடியாது என்பதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு காரியத்தை நீங்க சொன்ன உடனே இது ஏன் முடியாது, கான்ட் டூ ஆட்டிடியூட்னு சொல்றோம். அது ஏன் செய்ய முடியாது என்பதை கண்டுபிடிப்பதிலே விசேஷமுடையவர்களாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் சேராமல் இருப்பது நல்லது. அப்படி சேர்ந்தீங்கன்னா நீங்களும் கூடிய சீக்கிரம் எல்லாத்துலேயும் குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, எல்லாரையும் மட்டமானவர்களாக யோசிப்பாங்க. அவங்க அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இது கூட தெரியாதா அப்படி சொல்லுவாங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு. உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது இல்லை. அந்த மாதிரி நபர்களோடு, மற்றவர்களை குறைவாக பார்க்கிற, மட்டமாக பார்க்கிற நபர்களோடு கூட நாம் பழகினால் நம்முடைய என்விரான்மெண்ட் அது நாம் வளர்வதற்கு பொருந்தி வருகிறதாக இருக்காது. மூன்றாவது மிக முக்கியமானது மினிமம் ரெக்வயர்டு ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடையில் ஒருத்தர் பொருள் வாங்க வர்றார். அவர்கிட்ட நீங்க சிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க அந்த இறுகின முகத்தோடைய அவர் கொடுக்குற காசுக்கு நீங்க பொருளை கொடுக்கலாம். இதுதான் மினிமம் ரெக்வயர்மெண்ட். உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். ஆனா நீங்க புன்னகைத்து கொண்டு, நீங்க சிரித்து கொண்டு, அவங்களோட கொஞ்சம் உரையாடி கொண்டு அதை செய்யும் பொழுது நீங்க மேக்சிமமா கொடுக்குறீங்க. சில பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் செய்வாங்க. அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை மட்டும் செய்வாங்க. ஆனா நீங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை விட அதிகம் செய்யும் பொழுது சிறப்பானவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இதுக்கு பேர் 101 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க.
இயேசு சொல்றாரு இல்லையா, உங்களை 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீங்க 2 மைல் தூரம் போங்கன்னு சொன்னாங்களே, அந்த செகண்ட் மைல் நீங்க போகும் பொழுது நீங்கள் சிறப்பானவர்களாக மாறுவீர்கள். உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்த சரியான சூழலை அமைத்துக் கொள்வீர்கள்.